ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய படம் ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். மலையாளம் படம்னாலே ஒரு தனி சுவாரஸ்யம் தான். அதுல இந்த படத்தோட கதை, ஒரு அரண்மனையில ஒரு நபர் இருப்பாரு. அவரை யாரோ கொடூரமான முறையில அடிச்சு கொலை பண்ணி போட்டு எரிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ஃபாரன்சிக்காரங்க செக் பண்ணும்போது அது ஒண்ணு இல்ல 2 கொலை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க களத்துல இறங்கி என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ட்விஸ்டுகளோட சொல்லிருக்கக்கூடிய படம் தான் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க, ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மர்ம நபரை நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஒரு பழைய கேமரால இருந்து ஒரு போட்டோவை கழுவி எடுக்கிறாரு. அந்த போட்டோல பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. இவரோட பேரு பிரவீன். சோ இவரோட போட்டோவை இவர் எதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியல. அப்படியே அந்த நபரை இவரை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. கற்பனை அந்த பிசினஸ் மேன் பிரவீனை காமிக்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு குணத்தை கொண்டவர். படிக்க முடியாம இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் உதவி பண்றவர். அப்படி ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் உதவி கேட்டிருப்பாரு. ஆனா அவருக்கு இவரு சரியா உதவி பண்ணாம விட்டுட்டாரு. கடைசியா போகும்போது கூட அவர் அழுதுகிட்டே போனதா சொல்லிட்டு இவரோட அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் சொல்லியிருக்காரு. சோ அந்த டைம்ல இவரோட கம்பெனி பயங்கரம் வந்துட்டு லாஸ் ஆயிருக்கு. சோ அதனால என்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இவர் ஒரு இடத்துக்கு போறாரு. திரும்ப வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக வராருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அங்க போயிட்டு நின்று பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவரே யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. அது அவருமே வந்துட்டு ஃபீல் பண்றாரு. யார் அதுன்னு கேட்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு உடைஞ்ச துப்பாக்கியோட ஒரே ஒரு பார்ட்ஸ் மட்டும் கிடைக்குது. அதையுமே வந்துட்டு இந்த நபர் எடுத்துக்கிறாரு. தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, நம்மள யாராவது கொலை பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயமும் வந்துட்டு அவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப் கேட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பையனுக்கான படிப்பு செலவுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு எவ்வளவு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பிரவீனுக்கு ஒரு கால், தங்கச்சிக்காரங்க கால் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா சீக்கிரம் கிளம்பி நேர்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அண்ணக்காரன் நேர்ல வராரு. என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அண்ணன் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் நீ ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டான். அப்பதான் வந்துட்டு அண்ணக்காரன் வந்துட்டு அங்க கிடைச்சது இல்லையா துப்பாக்கி, அதனோட ஒரு பீஸை மட்டும் ஒரு பாட்டில போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. யாரோ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்றாங்க, இது பாத்தியா, இது உடஞ்ச துப்பாக்கியோட ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்டா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம், நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப வசதியானவங்க, ஏகப்பட்ட சொத்து பத்தலா இருக்குது. அப்படி இருக்க நம்ம பிரவீனோட தங்கச்சிக்கு வந்துட்டு கிஷோருங்கிற ஒருத்தனோட பேசி முடிச்சிருக்காங்களாம். ஆனா வந்துட்டு கிஷோரை எனக்கு வந்துட்டு பிடிக்கல, நான் வந்துட்டு விவேக்க தான் லவ் பண்றேன், விவேக்க தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேருமே வந்துட்டு போலீஸ்காரங்க. ஆக்சுவலி இந்த கிஷோரு விவேக்குமே 2 பேருமே போலீஸ்காரங்க. 2 பேருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இந்த விவேக் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு வேற கேஸ்ட், இங்கே வந்துட்டு தங்கி இங்கே வளர்ந்ததால இப்ப அவருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணக்காரனுக்கு பயங்கரமான கோவம். இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அப்பா வந்துட்டு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு, நீ கிஷோரே கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட தங்கச்சிக்காரங்களுக்கு இது வந்துட்டு பிடிக்கல. சரின்னு ஒரு வழியா அண்ணக்காரனை சமாதானப்படுத்திட்டாரு. அண்ணக்கார பிரவீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சரி நான் ஒரு நல்ல நேரமா பார்த்து அப்பா கிட்ட பேசுறேன், அந்த விவேக் வந்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுமான்னு சொல்லி தங்கச்சிக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணன் கிளம்பி போறாரு. உடனே தங்கச்சிக்காரி நம்ம விவேக்கு கால் பண்றாரு. நம்ம படத்தோட ஹீரோ ஜெயராஜ காமிக்கிறாங்க. சோ இவர்கிட்ட கால் பண்ணி நேரா வந்துட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச, நீ வந்துட்டு அண்ணனுக்கு கால் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல நமக்கு கிஷோரை காமிக்கிறாங்க. கிஷோர் வந்துட்டு இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவார்டு எல்லாம் வாங்கியிருக்காரு. அவார்டு வாங்கின கையோட வந்துட்டு நம்ம பிரீத்தி ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவர் ஒரு பக்கம் அப்படியே ரூட் விட்டு பேசிட்டு இருக்காரு. நைட் டைம் ஆகுது. நம்ம விவேக் நேரம் இப்ப அண்ணக்காரனுக்கு கால் பண்றாரு. பிரவீனுக்கு கால் பண்ணா வந்துட்டு போனே இப்ப ரீச் ஆகல. என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்க வந்துட்டு போன் வந்துட்டு தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த கீழே வந்துட்டு அவரு இறந்து போய் கிடக்குறாரு. அவரை யாரோ பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதே இடத்துல வந்துட்டு அவர் வச்சிருந்தாருல ஒரு டப்பால ஒரு கன்னோட பாதி பீஸ் அது மட்டும் கீழே கிடக்குது. அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோஸ் இருக்கு இல்லையா, பிரவீனோட போட்டோஸ், யாரும் ஒரு கில்லர் வந்துட்டு அந்த போட்டோவெல்லாம் எரிச்சு சாம்பலாக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பிரவீனோட வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தோட்டத்து பகுதியில அவரோட பாடியை வச்சு எரிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு போலீஸ்காரங்க ஃபாரன்சிக் டாக்டர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட இடத்துல அந்த டப்பா இருந்தது இல்லையா, பிளாஸ்டிக் டப்பா, அதெல்லாம் இருக்கு. இது வந்துட்டு கொலையா இல்ல தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிச்சல கண்டிப்பா வந்துட்டு இது கொலைதான் இருக்கும். ஏன்னா பிரவீனை வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அங்க இருந்து தரதரன்னு இழுத்துட்டு வந்து தோட்டத்துல வச்சு யாரும் வந்துட்டு எரிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரவீனுக்கு வந்து யாரோடலாம் வந்துட்டு முன்விரோதம் இருக்கு, எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பிரவீனுக்கு வந்துட்டு ஒரு பார்ட்னர் இருக்கான், அவனோட பேரு முரளி. சோ இவங்க வந்துட்டு பிசினஸ் ரீதியா நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஒருவேளை அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கத்துல இவங்க குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. 2வது மனைவிக்கு பிறந்த பையன் ஒருத்தர் இருக்கான், பேரு கிருஷ்ணன். சோ அடிக்கடி வந்து கிருஷ்ணன் வந்துட்டு பிரவீனுக்கு அவனுக்கு ஆகாதா, நீ ஏன்னா 2ஆம் தரத்து பையன் எல்லாம் வந்துட்டு இங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி
இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு சில விதமான சண்டைகள்லாம் இருக்கு. இதனால வந்துட்டு அவன் பண்ணிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கோணத்துல வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் மேல சந்தேகமும் பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி நம்ம கிஷோரும் விவேக்குமே ரெண்டு பேருமே வந்துட்டு போலீஸ்காரங்க ஒரு மேலெடுத்த பொசிஷன்ல இருக்காங்க. அப்படின்னும் போதும் இந்த கேஸ் வந்துட்டு நீங்களே கொஞ்சம் எடுத்து நடத்தி இந்த கொலைகாரங்க யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம பிரீத்தியை காமிக்கிறாங்க. பிரீத்தி வேற அண்ணன் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அதை நினைச்சு பயங்கரமா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிஷோர் இவங்க எல்லாம் போய் தான் வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப மேலதிகாரிங்க கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு வைக்கிறாங்க. இந்த கொலைக்கான காரணத்தை யார் அப்படிங்கறத நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிங்க. நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு நல்ல போலீஸ்காரங்க இல்லையா, நீங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்துட்டு இவங்களோட கையில மேல் இடத்துலயும் ஒப்படைக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷன் பயங்கரமா வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல் விசாரணையா பிரவீன் இருக்கா இல்லையா, அவனோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த அக்கௌண்டன்ட் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வந்துட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்றாங்க, இதனால வந்துட்டு முரளிக்கும் பிரவீனுக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. ஆனா ஒரு சில நேரத்துல லாஸ் ஆயிருந்துச்சு. அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு பையன் ஹெல்ப் கேட்டான். அந்த பையனுக்கு வந்துட்டு நம்ம பிரவீன் ஹெல்ப் பண்ணல. வெளியே வரும்போது அந்த பையன் பயங்கரமா அழுதுகிட்டே போனான். அந்த பையனோட பேரு தேவராஜ். ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்லி எனக்கு ஒரு சில சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அக்கௌண்டன்ட் சொல்ல, அந்த பையனை நீங்க பாத்துருக்கீங்களா, அட்ரஸ் எல்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டான். அட்ரஸ் வந்துட்டு எதுவுமே தெரியல. ஆனா அந்த பையனை நான் பாத்துருக்கேன், எங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கண்டிப்பா அந்த போட்டோ கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்னைக்கு யார் யார் வந்தாங்களோ எல்லா போட்டோஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த போட்டோ வந்துட்டு இந்த அக்கௌண்டன்ட் போட்டு காமிக்கிறாங்க. அப்படி போட்டு காமிக்கும் போது தேவராஜ்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு இருந்தா இல்லையா, சோ அந்த பையனோட ஃபுட்டேஜ் இங்க கிடைக்குது. அந்த பையனை இப்ப அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நோட் பண்ணி அவனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வந்துட்டு பிரவீன் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட தங்கச்சி வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சார் கிட்ட ஏற்கனவே ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அவரும் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கடைசி நேரத்தில் வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் அழுதுகிட்டு வந்து தவிர்த்து அவர் மேல எனக்கு எந்த ஒரு கோபமே கிடையாது. நான் ஏன் அவரை இதை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல இப்ப குடும்பமா சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கிஷோரை வந்துட்டு அவங்க அப்பா இருக்காரு இல்லையா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணா வந்துட்டு ரெண்டாம் தரத்து பையன். அடிக்கடி வந்துட்டு இந்த குடும்பத்துல தனக்கும் பங்கு இருக்கு, எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துட்டு பிரச்சனை பண்ணுவான். அப்படி பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் பிரவீனுக்கும் கிருஷ்ணாவுக்கும் வந்துட்டு பயங்கரமான சண்டை நடந்திருக்குது. இதெல்லாம் வந்துட்டு கேட்கும்போது போலீஸ்காரங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒருவேளை கிருஷ்ணாக்கு வந்துட்டு பிரவீன் மேல ஒரு கோவம் இருந்திருக்கணும், அதனாலதான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள நம்மளால வர முடியல, இவனோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா நாம ஈஸியா வீட்டுக்குள்ள வந்தலாம் சொல்லிட்டு இந்த கொலையை ஏன் கிருஷ்ணா பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது ஒரு பக்கம் போக கிருஷ்ணாவோட மாமா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சாலும் இல்ல கிருஷ்ணா வந்துட்டு அந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு பையன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முரளியும் முரளியோட பார்ட்னர் தான் பிரவீன். இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னரா இருக்காங்க இல்லையா. முரளி வந்துட்டு ஏகப்பட்ட இடத்தெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம முரளி வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாதாலு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எங்கே காணாம போயிட்டாங்க, அவங்க உண்மையிலுமே காணாம போயிட்டாங்களா இல்ல இவனே வந்துட்டு கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீனோட பார்ட்னரை பத்தி அவர் ஒரு பக்கம் தப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதனால வந்துட்டு போலீஸ்காரங்களுக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் வருது. இப்ப அடுத்ததா தங்கச்சி பிரீத்தியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அண்ணன் பிரவீன் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாரா இல்ல அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு விசாரிக்கும் போதும் அண்ணன் சாகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசும்போது அவர் கையில வந்துட்டு அந்த உடஞ்ச துப்பாக்கியோட பீஸ் மட்டும் இருந்தது. என்ன யாரோ வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, என்ன யாரோ கொலை பண்ணிடுவாங்களோ மாதிரி தெரியுது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா கடைசியில் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த சீனை நமக்கு இங்க காமிக்க நம்ம கிஷோரோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிரீத்தி வந்துட்டு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவ வந்துட்டு விவேக வந்துட்டு லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, அவனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டா இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தம் அவனுக்கு போயிடும், அதனால நீ என்ன பண்றனா பிரீத்தியை வந்துட்டு விட்டு கொடுக்காத, பிரீத்தியை வந்துட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டனாக்கா இந்த ராஜ குடும்பத்தோட வம்சம் நிலைக்கும், இந்த சொத்து பத்துல நம்ம கூடயே இருக்கும், பார்த்து கவனமா வந்துட்டு உன் வலையில அவளை விழுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பக்கார இப்படி சொத்துக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பிரீத்தியோட அப்பா அவங்க வந்துட்டு நீ வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு பார்க்காத பேசாத, அவகிட்ட மனசுல எந்த ஒரு ஆசையும் வளர்த்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மேட்டர்ல வந்துட்டு அப்பாக்காரக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மனசு உடைஞ்சு போகுது. இதனால வந்துட்டு சரியா பிரீத்திக்கிட்டே பேசாம போறாரு. இன்னொரு பக்கத்துல மேலதிகாரிகளோட கூட்டம் நடக்குது. இது வரைக்கும் இந்த கேஸ்ல வந்துட்டு என்ன விசாரிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டா நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. ஆனா இது வரைக்கும் பெருசா எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஆனா அதே இடத்துல நம்ம கிஷோர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. கண்டிப்பா வந்துட்டு இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு கிருஷ்ணாவா தான் இருக்கணும். கிருஷ்ணாவுக்கும் பிரவீனுக்கும் முன்விரோதம் நிறைய இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள அவனால நுழைய முடியாத காரணம் பிரவீனை தான். அப்படி அவனை கொலை பண்ணிட்டா நம்ம ஈஸியா போயிடலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா போட்டு பிளான் பண்ணி தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிஷோர் சொல்ல, இன்னொரு பக்கத்துல நம்ம விவேக் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாருங்க கண்டிப்பா வந்துட்டு அது கிருஷ்ணா பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணா வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கே வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க. இந்த கொலை நடந்ததே வந்துட்டு வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்குது. அப்படின்னு
அப்படின்னும் போது அவன் எப்படி வீட்டுக்குள்ள விட்டுருப்பான், எப்படி இந்த கொலை எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் அப்படியே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எது எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு இந்த கேஸை கரெக்டா விசாரிச்சு குற்றவாளி யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேல இடத்துல சொல்லி அனுப்புறாங்க. அடுத்ததா பார்ட்னர் இருக்காரு முரளி, அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம விவேக். அவரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது என் வைஃப் எங்க போனானா அப்படிங்கறது எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நானும் வந்துட்டு இது நாள் வரைக்கும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கத்துல அந்த உடஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் காமிச்சு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்போ உடனே ஒரு கால் வருது, டாக்டர்கிட்ட இருந்து கால் வருது. உடனே அங்க கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் ஒரு மிரள வைக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாரு டாக்டர். என்ன அப்படின்னா பிரவீனோட டெட் பாடி வந்துட்டு எரிச்சிருக்காங்க இல்லையா, அந்த டெட் பாடியில வந்துட்டு அதை ஃபாரன்சிக்ல கொடுத்து செக் பண்ணும்போது அதுல வேற ஒரு பெண்ணோட எலும்பு கூட இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்பனா எரிஞ்சு கிடந்தது ஒரு ஆணோட சடலம், ஒரு பெண்ணோட சடலம். ஆணோட சடலம் பிரவீனோடதுன்னு தெரிஞ்சு போச்சு, பெண்ணோட சடலம் யாருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் நம்ம பிரீத்தியை பாக்குறதுக்காக ஹீரோ போறாரு. பிரீத்தி கிட்ட வந்துட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, ஒரு நாள் வந்துட்டு எங்க அண்ணன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணோட பேரு ரஜினின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு யாரு நான் கேட்டதுக்கு என்னோட லவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ்காரங்களோட சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரஜினிங்கிற பொண்ணோட அட்ரஸ் தேடி போறாங்க, அந்த பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு பிரீத்தி கிட்ட காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்த்து சொல்லு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ஆமா இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்சும் ஆகுது. அப்ப கண்டிப்பா இறந்து போன பொண்ணு அந்த ரஜினி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப கொலை நடந்த அந்த ஸ்பாட்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொலை பண்ண நபர் அங்க ரூம்ல இருந்து திரும்ப வந்துட்டு பின்புறமா வந்துட்டு கொலை பக்கமா தான் அவன் போயிருக்கான். அப்படின்னா கொலை பக்கத்துல ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் டாக்டர்ஸ் ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்துட்டு புதுசா வந்துட்டு பள்ளத்தை தோண்டி எதையோ ஒரு விஷயத்தை புதைச்ச மாதிரி தெரியுது. அந்த பள்ளத்தை நோண்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு சட்டை இருக்கு. அந்த சட்டை முழுக்க ரத்த கரையா இருக்குது. அந்த ரத்த கரை யாரோடது அப்படின்னு பார்த்தா பிரவீனோட தான் இருக்குது, இறந்து போன நபரோட ரத்த கரையா இருக்குது. அப்படி நான் கொலை பண்ணவனோட சட்டையில ரத்த கரை பெற்றிருக்கும். அந்த சட்டையை வந்துட்டு மறைக்கணுங்கிறதுக்காக இதே இடத்துல புதைச்சிட்டு போயிருக்கான் கொலைகாரன் அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு அந்த சட்டையில வந்துட்டு ஒரு நேம் இருக்குது. அந்த டைலர் கடையில அடிப்பாங்க இல்லையா பேரை போட்டு, அந்த பேரை எடுத்துட்டு போயிட்டு அந்த டைலர் கடையில கொடுத்து இது யாரோட சட்டை, யார் வந்துட்டு தச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா பழைய பில்லெல்லாம் வந்துட்டு எடுத்து பாக்குறாரு. அதுல வந்துட்டு கிருஷ்ணாவோட சட்டை அப்படிங்கிறது தெரிய வருது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறது விசாரிச்சுட்டு இருக்குது நம்ம ஆளு கிஷோர் தாங்க. சோ இப்ப கிஷோருக்கு பயங்கர சந்தேகம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இவர் கரெக்டா சொல்லியிருப்பாரு கிருஷ்ணா தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு போலீஸ்காரங்களோட போயிட்டு நம்ம கிருஷ்ணா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் வந்துட்டு பிரவீனை கொன்னியா, எதுக்காக கொன்ன, இந்த சட்டை எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கும் இல்லனா உள்ள வச்சு லாடம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அங்கிருந்து தப்பிச்சு எகிரி குதிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அவனை போலீஸ்காரங்க துரத்திட்டே போக ஒரு கட்டத்துல ஒரு பாலத்துல இருந்து கீழே குதிச்சு அங்க இருந்து அவன் தப்பிச்சு கிளம்பி போறான். இன்னொரு பக்கத்துல பிரீத்தி கூட வந்துட்டு அவங்க அப்பாக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா வந்துட்டு இந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு ஆளே கிடையாது, அவன் மேல ஏதோ வந்துட்டு ஒரு குற்றம் சாட்டப்படுது, இதுல வந்துட்டு அவனை மாட்டி விட்டுருக்காங்க. இதை வந்துட்டு விவேக் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பொண்ணுக்காரங்க ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. பிரீத்தி வந்துட்டு மனசு விட்டு வந்துட்டு அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா நான் வந்துட்டு கிஷோரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு விவேக் தான் பிடிக்கும், நான் விவேக்கே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறப்பா, இது வந்துட்டு நீங்க சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பாக்காரர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, சரி நீ கல்யாணம் பண்ணிக்கும், ஆனா வந்துட்டு ஒரு கண்டிஷன், விவேக் வந்துட்டு கரெக்டா இந்த கொலையை வந்துட்டு யார் பண்ணாங்க அப்படிங்கறத வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வந்துட்டாருனாக்கா கரெக்டா விசாரிச்சுட்டாருனாக்கா நீயே வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கும், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சந்தோஷமா தன்னோட காதலன்கிட்ட போயிட்டு நம்ம பிரீத்தி வந்துட்டு சொல்றாங்க, இந்த கேஸ் வந்துட்டு நீங்க கரெக்டா விசாரிங்க, கிருஷ்ணா வந்துட்டு கொலைகாரன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு, நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா நம்மளோட கல்யாணம் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் பேச திரும்ப வந்துட்டு மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல மேல் இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அந்த கொலையை பண்ணது கிருஷ்ணா தான், எனக்கு கிருஷ்ணாவை நாங்க விசாரிக்க போகும்போது அவன் தப்பிச்சு ஓடனா, அவன் வந்துட்டு தப்பு பண்ணலாம், அவன் தப்பிச்சு ஓடணும், அவனோட சட்டை கிடைச்சது, அந்த சட்டையில ரத்த கரெல்லாம் இருந்திருக்குது, அந்த பிளட்டோட வந்துட்டு பிரவீனோடது மேட்ச் ஆகுது அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது விவேக் வந்துட்டு திரும்ப வந்துட்டு கிராஷ் கொஸ்டின் வராரு. ஏன்னா வந்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா திரும்ப வந்துட்டு கிஷோர் என்ன சொல்றாருன்னா, அந்த கூட வந்துட்டு ஒரு எரிஞ்சு போன லேடியோட டெட் பாடியும் வந்துட்டு இருந்திருக்குது, அந்த பொண்ணு ரஜினி. சோ ரஜினியும் வந்துட்டு பிரவீனும் வந்துட்டு லவ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு ரஜினி வந்துட்டு வீட்டுக்கு எதிர்ச்சியா வந்திருக்கலாம், கதவு தட்டிருக்கலாம், இவங்க ரெண்டு பேரும் உள்ள போறதை பார்த்துட்டு கூட கிருஷ்ணா போயிட்டு கொலை பண்ணிருக்கலாம், இல்ல ரஜினியை கூப்பிட்டு நேரா கிருஷ்ணாவே வந்திருக்கலாம், அந்த பொண்ணை வச்சு கூட கதவு திறந்து ரெண்டு பேத்தையுமே வந்துட்டு கொலை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கூட ஹீரோக்கும் வந்துட்டு நம்ம கிஷோருக்கு பயங்கரமான சண்டை வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த சண்டையில வந்துட்டு சரியான ப்ரூஃப் வேணும் சார், சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் வந்துட்டு அடிக்க கூடாது, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா இப்போ இந்த கேஸால இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பயங்கர விரோதமா மாறுது. இந்த கேஸ் வந்துட்டு இனிமே வெவ்வேறு கோணத்துல விசாரிக்க போறதா சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து பிரிஞ்சு போக அடுத்த சீன கிருஷ்ணாவோட மாமாவை காமிக்கிறாங்க. கிருஷ்ணா மாமா தூங்கிட்டு இருக்கும்போது கதவு தட்டுற சத்தம் திறந்து பார்த்தா இறந்து போன பிரவீன் வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. ஆளு பயந்து போறாரு. திரும்பவும் அதே மாதிரி கனவா இருந்திருக்குது.
இருக்குது. கதவு தட்டுற சத்தம், கதவு சட்டத்தை கேட்டு இந்த வாட்டி கண்டிப்பா பேய் வந்துருமோ சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போக அந்த இடத்துல கிருஷ்ணா வந்திருக்காரு. சோ கிருஷ்ணா வந்துட்டு போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால வந்துட்டு கொஞ்சம் செலவுக்கு பணம் தான் வாங்கிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில மாமா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. உங்களை பாக்குறத கிருஷ்ணா ஏதாவது வந்தாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு சீனை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த கில்லர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அடுத்து நம்ம ஹீரோயின் பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு கொலை பண்ற மாதிரி அவங்களோட போட்டோவை வந்துட்டு டார்கெட் பண்ணிருக்கான். சோ இது ஒரு விஷயம் அப்படியே காமிக்க கட் பண்ண இப்ப போலீஸ்காரங்களை காமிக்கிறாங்க. போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பேரை விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது ரஜினி இருக்காங்க இல்லையா, ரஜினியோட கால் ஹிஸ்டரியில வந்துட்டு செக் பண்ணிருக்காங்க. ரஜினிக்கு வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்திருக்கிறான், அவளோட பேரு மீரா. சோ மீராவை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இன்னொரு தகவலும் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்துல நம்ம பிரவீன் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல பிசினஸ்க்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, தேவராஜ் சொல்லிட்டு அந்த தேவராஜோட தங்கச்சி தான் மீரா அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்ப ரெண்டு பேருமே கூட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு மீரா வந்துட்டு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றா. ரஜினியை பத்தி கேட்டதுக்கு ரஜினி வந்துட்டு நல்ல பொண்ணு கிடையாது, அவன் நிறைய பெண்ணுகளை வச்சுட்டு சில இல்லீகல் வேலைகள்லாம் பாப்பா, பிரார்த்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அடுத்ததான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு பிரீத்தி சொல்றாங்க, உங்க அண்ணன் பண்ண அந்த பொண்ணு ரஜினி இருக்கா இல்லையா, அது லவர் கிடையாது, அது வந்துட்டு ஒரு பிரார்த்தல் கேஸ் போல இருக்குது. அந்த பொண்ணு கூட உங்க அண்ணன் சகவாசம் வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் முரளியோட வைஃப். சோ முரளியோட வைஃப் உங்க அண்ணனும் வந்துட்டு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காங்க. அடிக்கடி ரஜினியை பார்க்க வரதா சொல்லிட்டு முரளியோட வைஃப் பிரவீனை பார்க்க வந்திருக்காங்க சொல்லிட்டு இப்படி தப்பா நிறைய விஷயம் வந்துட்டு பிரீத்தி கிட்ட சொல்ல, என் அண்ணன் அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் போகுது. அடுத்ததான் வந்துட்டு போலீஸ்காரங்க நேரா போயிட்டு நம்ம முரளியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க வைஃபுக்கும் முரளிக்கும் வந்துட்டு அஃபேர் இருந்ததாமே, ஒருவேளை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் வந்துட்டு ஒருவேளை கொலை பண்ணிட்டீங்களாமே, ஒருவேளை அந்த ரஜினி பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதால அவளையும் சேர்த்து கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க அப்படி விசாரிக்கும் போது, நான் பண்ணல சார், உங்களால முடிஞ்சா வந்துட்டு சரியான ஆதாரத்தை காமிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் தெனாவட்டா சொல்ல, கண்டிப்பா அந்த ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் பேசி முடிக்க அடுத்ததான் வந்துட்டு ஃபாரன்சிக்ல இருந்து காமிக்கிறாங்க. டாக்டர் வந்துட்டு இவங்க எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கிடைச்சிருக்கிற அந்த எலும்புக்கூடுல இருக்க பிளட் குரூப்போட இன்னும் ஒரு மூணாவதா வந்துட்டு ஒரு பிளட் குரூப் வந்துட்டு மேட்ச் ஆகுதான். அந்த பிளட் குரூப் வந்துட்டு O பாசிட்டிவ்ல இருக்குது. அப்படிப்பட்ட பிளட் குரூப் யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகுது. போலீஸ்காரங்களா கூப்பிட்டு இந்த கேஸ்ல யார் மேல சந்தேகப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அது ஒரு பக்கம் அப்படியே ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல கட் பண்ணா நம்ம கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நைட் டைம்ல நம்ம பிரீத்தியை காமிக்கிறாங்க. அப்படி நைட் டைம்ல பிரீத்தி வீட்டுல அந்த கில்லர் வந்துட்டு இப்ப திரும்பவும் வந்துட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. சோ அதே நேரமா பார்த்து கிஷோர் வந்துட்டு கரெக்டா வந்துடுறாரு. கிஷோர் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது பேக் டோர் வழியா அவன் எகிரி குதிச்சு போயிருக்கான். சோ அப்படி பார்க்கும்போது பிரீத்திக்குமே வந்துட்டு பயங்கர பயமாயிடுச்சு. தன்னை வந்துட்டு யாரோ கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னை ஏன் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க, யாரோ வந்துட்டு பழித்திக்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில பிளட் சாம்பிளோட லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கு. யாரு கூடயுமே வந்துட்டு மேட்ச் ஆகல. அப்படி மேட்ச் ஆகாத பிளட் சாம்பிளோட நம்ம பிரீத்தியும் ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. எனக்கு என்னமோ ஒருவேளை கிஷோரே வந்துட்டு பண்ணிருப்பானு சொல்லிட்டு போலீஸ்காரன் அந்த கொலை பண்ணான்னு சொல்றாரு. நீ எப்படி அவர் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து ஆசைப்படுறாரு. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா சொத்துக்காக ஆசைப்படுறாரு. ஒருவேளை இவங்களா பிளான் பண்ணி உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த சொத்து அவங்களுக்கு சேர்ந்துரும் இல்லையா, ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என்னோட டவுட் தான், அது கன்ஃபார்ம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம கிஷோரை காமிக்கிறாங்க. கிஷோர் வந்துட்டு கிருஷ்ணா அவங்க மாமா கிட்ட போயிட்டு ஏதாவது கிருஷ்ணா வந்தானா வந்தா தகவல் கொடுங்க, கண்டிப்பா அவன் தான் வந்துட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. கொஞ்சம் செலவுக்கெல்லாம் காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஷோர் கிட்ட காசு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிஷோர் வந்துட்டு நேரா கால் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு நைட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணா அவங்க மாமாவை பாக்குறத ஒருவர் ஏன்னா என்கிட்ட காசு வாங்கியிருக்காரு, அவன் செலவுக்கு கண்டிப்பா இவர் தான் கொடுக்கணும், ஏன்னா இவர் தவிர்த்து அவனுக்கு காசு கொடுக்க வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம கிஷோர் போட்ட வலையில கிருஷ்ணா வந்துட்டு மாட்டிக்கிட்டாரு. இந்த தடவை கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு லாக்அப்ல தட்டுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கே வந்துருச்சு. கோர்ட்ல வந்துட்டு ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. ஹீரோக்கும் நம்ம கிஷோருக்கும் வந்துட்டு பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. ஆப்போசிட்ல இருக்க வக்கீல் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சரியான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிஷோர் வந்துட்டு அந்த சட்டையில வந்துட்டு ரத்தக்கரை இருந்தது இல்லையா, அந்த ரத்தக்கரையோட சட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த டைம் வந்துட்டு அந்த பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால இங்க நம்ம கிஷோருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. என்னடா இது, அப்ப வந்துட்டு டாக்டர் மேட்ச் ஆச்சுன்னு சொன்னாரு, இப்போ வந்துட்டு மேட்ச் ஆகலன்னு சொல்றாரு, என்ன நடந்துச்சு சொல்லி ஒண்ணுமே புரியல நம்ம கிஷோருக்கு. கோர்ட்ல வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால அவகாசம் வாங்கிட்டாங்கிறது கிளம்பி வராரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. கோர்ட்லயுமே வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு வெளியே விட்டுட்டாங்க, அவன் வந்துட்டு கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸே வந்துட்டு நம்ம கிஷோர் கையை விட்டு போயிடுச்சு இல்லையா, அவருக்கு பயங்கரமா அழுக வராத குறையா இருக்குது. அதே நேரத்துல கிருஷ்ணா வந்துட்டு அழுதுகிட்டு வந்துட்டு கண்டிப்பா நான் அந்த கொலையை பண்ணல, என்ன எப்படியோ காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. பிரீத்தியோட அப்பாவும் வந்துட்டு கண்டிப்பா இந்த
கேஸ் வந்துட்டு முடிச்சு கொடுத்தா, அதாவது கிருஷ்ணா வந்துட்டு கொலைகாரன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டானா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு பிரீத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லி பிரீத்தியோட அப்பாவே சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம கிஷோரை காமிக்கிறாங்க. எப்படி இந்த பிளட் சாம்பிள் வந்துட்டு மேட்ச் ஆகாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்துட்டு திரும்பி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுல வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிருக்குது. சோ ஹீரோ தான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் ஏதோ பண்ணிருக்காரு, எவிடன்ஸா அழிச்சிருக்காரு. இதனால உடனே மேலிடத்துக்கு தகவல் சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் வந்துட்டு அழிச்சதுக்காக நம்ம ஹீரோ மேல ஒரு கேஸை போட்டு ஹீரோவை வந்துட்டு இப்ப கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அரண்மனைக்கே வராரு. அங்க வந்துட்டு ஹீரோவோட கையில விலங்க மாட்டுறாரு. கேவலம் இந்த பொண்ணு பிரீத்தியை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கொலைகாரனை வந்துட்டு தப்பிக்க வச்சிருக்கேன், ஆதாரத்தை அழிச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு கேஸ் போட்டிருக்கேன், உன்னை கைது பண்ணு சொல்லி கூப்பிட்டு போக அங்க இருக்கிறவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. இல்ல வந்துட்டு நம்ம விவேக் வந்துட்டு அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விவேக் வந்துட்டு ஒரு கட்டத்துல ஒத்துக்கிட்டாரு. ஆமா நான் தான் பண்ணேன். எதுக்காக பண்ணாக்கா கொலைகாரன் வந்துட்டு வேணும்னே கிருஷ்ணாவை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிருக்கான். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே எதிரி கிருஷ்ணா மட்டும்தான். ஆனா கிருஷ்ணா வந்துட்டு இந்த கொலை பண்ணல, நான் 100% சொல்லுவேன். அதனாலதான் இந்த கேஸ்ல இருந்து நான் கிருஷ்ணாவை காப்பாத்தின, என் தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே விளங்க மாட்டி கையில பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. இந்த பக்கத்துல பிரீத்தி எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப நைட் டைம்ல நமக்கு இங்க காமிக்க பிரீத்தி வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சமாதானப்படுத்துற விதமா கிஷோர் வந்து பேசிட்டு இருக்கான். அப்படி கிஷோர் கிட்ட பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல விவேக் வந்துட்டு அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அவரு ரொம்ப நல்லவர், கிருஷ்ணாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டாரு, ஏதோ என் மேல இருக்க ஆசையில கூட பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்துட்டு இதை பயன்படுத்தி கிஷோர் என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு அவனை காப்பாத்துறேன், வெளியே கொண்டு வரேன், ஆனா எனக்காக நீ ஒண்ணு செய்யணும், நீ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. சரி இப்போதைக்கு வந்துட்டு நம்ம விவேக் வந்துட்டு வெளியே கொண்டு வரணும் இல்லையா, அதுதானே முக்கியம், நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை வெளியே விட்டுறாங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோ பிரீத்தியோட அப்பாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை கேஸை நீங்க நல்லா விசாரிச்சிருப்பீங்க, கிருஷ்ணா தான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னாக்கா இந்த கொலையை வேற யார் பண்ணிருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பாங்க, அதுக்கான காரணம் என்னங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதை கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க அப்படி சொல்லும்போது தான் ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கும் போது ஒரு கிணத்துக்கு பக்கத்திலே ஒரு உடைஞ்ச கல்லு ஒன்று இருந்திருக்குது. அதனோட பாதி நிறைய இடத்துல தேடி பார்த்திருப்பாங்க போலீஸ்காரங்களை வச்சு, கிடைச்சிருக்காது. ஆனா அந்த கல்லு அந்த கிணத்துக்குள்ளே வச்சு தேடி எடுக்கும்போது அதுக்குள்ள வந்துட்டு ஒரு துப்பாக்கி வந்துட்டு ஒரு கவர்ல போட்டு உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. சோ அந்த துப்பாக்கி யாருதுன்னு பார்த்தா அந்த துப்பாக்கி வந்துட்டு ஒரு உடைஞ்ச பீஸ் மட்டும் கிடைச்சது இல்லையா, அந்த பீஸ் அந்த துப்பாக்கியோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா கொலைகாரன் தான் இதை பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்டலை வச்சு செக் பண்ணிருக்காங்க. அந்த பிஸ்டல் யாரோடது அப்படின்னு பார்த்தா நந்தகுமார் சொல்லிட்டு அவனோட பிஸ்டலா இருக்குது. அது வந்துட்டு ஆர்மியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்டல். நந்தகுமார்ங்கிறது யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம பிரவீன் ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாம போனார் இல்லையா, அதான் மீரா. அந்த மீராவோட மாமக்காரனது. அவன் வந்து மிலிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்ப அவனை பிடிச்சி நேர கஸ்டடியில வச்சு அடிச்சு விசாரிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. அப்படி விசாரிக்கும் போது அவன் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த மீரா பொண்ணையும் அவங்க மீராவோட அண்ணனையும் இந்த நந்தகுமார் 3 பேர்த்தையும் வச்சு ஒன்னா விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா அந்த மீரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு அந்த ரஜினி பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நிறைய தடவை பிசினஸ் பண்றதுக்காக பண உதவி நிறைய கேட்டிருப்பாங்க. அப்படி உதவி கேட்கும் போதெல்லாம் ரஜினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு பிரவீன் சொல்லிட்டு, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேனு, அவரை போயிட்டு நம்ம பார்த்தா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஜினி பொண்ணு தான் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா, அப்படி வந்துட்டு அந்த மீரா பொண்ணை பிரவீன்கிட்ட கூட்டு போயிருப்பாங்க. ஜூஸ் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த ஜூஸ்ல ஒரு மயக்க மருந்து கலந்து கொடுத்திருப்பாங்க. கொடுத்த உடனே பிரவீன் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மயக்க தெளிஞ்சுதான் பயங்கரமா அழுது தான் அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை கேட்டுதான் தேவராஜ் அண்ணங்கார வந்துட்டு நேரா வந்துட்டு நம்ம பிரவீனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு என் தங்கச்சி எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும், உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுகிட்ட நீ இப்படிதான் நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சண்டை போட, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உன் தங்கச்சியோட மானமே போயிடும், தூக்கு மாட்டி தான் சாவாம், ஒழுங்கா இதை இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டி இருக்கிறான். சோ அதுக்கப்புறம் தான் அண்ணங்கார அழுதுகிட்டே வெளியே வந்திருக்கான். இந்த பொண்ணு மீரா வந்துட்டு இதோட நிறுத்தாம தான் மாமக்காரன நந்தகுமார் ஆர்மியில இருந்திருக்காரு, அவர்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நந்தகுமார் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காரு. பக்கா பிளான் பண்ணி பிரவீனை கொலை பண்ணு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல காமிச்சாங்க இல்லையா, எல்லாமே வந்துட்டு அதை தான் பண்ணிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணி தான் இந்த பொண்ணு ரஜினியை கூப்பிட்டுக்கிட்டே போயிருக்காங்க பிரவீனை பார்க்க. அப்படி பிரவீன் வீட்டுக்கு போய் பார்த்தா உள்ளுக்குள்ள போனவனே பிரவீன் இறந்து கிடக்குறான். இறந்து கிடக்கிற பிரவீனை பார்த்து இவங்களுக்கே பயங்கர ஷாக் ஆகுது. அந்த ரஜினி பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒழுங்கா போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்கடா, அதே அப்புறம் நீங்க கொலை பண்ண போன இடத்துல பிரவீன் ஆல்ரெடி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் நாங்க போய் பார்க்கும்போதே அவர் இறந்து கிடந்தாரு, ஆனா அவரோட கையில வந்துட்டு ஒரு தாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த ரஜினி பொண்ணு இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை இவங்களே பிடிச்சி அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. தன் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு இந்த ரஜினி தான முக்கியமான பங்குன்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு 2 பேத்தையுமே வெளியே இழுத்துட்டு போயிட்டு அதே இடத்துல வச்சு எரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரவீனோட ரத்தத்தை நம்ம கிருஷ்ணா இருக்கா இல்லையா, அவனோட சட்டை எடுத்துட்டு வந்து அந்த சட்டையில ஒட்டி அதை வந்துட்டு புதைச்சி இப்படி இந்த கேஸ் அவன் மேல திசை திருப்பி இருக்காங்க. 2 பேத்தையுமே எரிச்சது நாங்க தான், நாங்க ரஜினி மட்டும் தான் கொலை பண்ணோம், ஆனா அவனை நான் வந்துட்டு நாங்க கொலை பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். என் தங்கச்சிக்கு நடந்த
அந்த அநியாயத்தை இப்படிதான் தீர்த்துக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக பிரீத்தியை வந்துட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாக்கனால அதனால அவளோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணோம். ஆனா வந்துட்டு நாங்க அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியா நாங்க பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு அப்படியே நம்ம பிரீத்தியோட அப்பாவை காமிக்கிறாங்க. அப்ப இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க, அந்த தாயத்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட நமக்கு காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற பிரீத்தியோட அப்பாவை பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, அழுக ஆரம்பிக்கிறாரு. அவரு ஒரு பிளாஷ்பேக்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு பேசிருப்பாரு, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க முடியும், எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு தானே பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பேசிட்டே இருந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு கரெக்டான பிரவீன் வந்திருக்கான். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் வெளியே போடான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே அப்ப பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுறதுக்கெல்லாம் பிரவீன் வந்திருப்பான். அந்த நேரம் பார்த்து தடுக்கிற விதமா அப்பாக்காரர் தடுத்திருப்பாரு. மாடியில இருந்து பொத்துன்னு பிரவீன் கீழே விழுந்து தலையில அடிபட்டு இறந்திருப்பாரு. அப்படி அவர் கீழே விழும்போதுதான் அப்பா கையில இருந்து அந்த தாயத்தை புடுங்கிட்டே போயிருப்பாரு, கீழே விழுந்திருப்பாரு. உடனே வந்துட்டு அப்பாக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா போலீஸ்ல சொல்லி எல்லாருமே சரண்டர் ஆயிரம் சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்றதுக்காக போனை எடுத்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிருஷ்ணா வந்துட்டு நீங்க எதுக்குப்பா போலீஸ்ல மாட்டினு இது வேற மாதிரி மாத்திக்கலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த போன் காலை தொங்க விட்டுட்டு அப்படியே வெளியே வந்திருப்பாங்க ரெண்டு பேருமே எல்லா எவிடன்ஸும் கலைச்சிட்டு. சோ இதுதான் வந்துட்டு நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோ நினைச்சதெல்லாம் ஒண்ணுதான், இது வந்துட்டு எல்லா பக்கமே பார்த்தா ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்குது. இறந்து போன பிரவீன் வந்துட்டு அவ்வளவு நல்லவன் கிடையாது, நிறைய பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டு இருக்கிறான். அதனால அப்படிப்பட்டவன் வந்துட்டு சாகிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது, அவன் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல இருந்து கிருஷ்ணாவை அழகா வெளியே எடுத்துட்டு வந்திருப்பாரு. கடைசியில் இந்த கேஸை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து நடந்துச்சு, நியாயத்தை படி பார்த்தா அது வந்துட்டு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாக்காரையுமே வந்துட்டு மாட்டி விடல. காரணம் என்னன்னா அது வந்துட்டு எதிர்ச்சியா நடந்த ஒரு விபத்து, அதனால இவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இப்படி எல்லாம் மாத்திருப்பாங்க. கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோ இனிமே வந்துட்டு நான் அங்க இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறேன், இனிமே வந்துட்டு உங்க குடும்பத்தை பாத்துங்க, பிரீத்திக்கு வந்துட்டு கிஷோரையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது போலீஸ் ஜீப் ஒன்று வருது. திரும்ப வந்துட்டு நம்ம கிஷோர் தான் நம்ம விவேக பார்த்து இதை பாரு எல்லா எவிடன்ஸும் கழிச்சிட்டு எல்லாம் தப்பி பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நினைக்காத, என்ன வா உன கஸ்டடியில் வச்சுட்டு விசாரிக்கணும்னு சொல்லி கைது பண்றாரு. திரும்ப நம்ம ஆளு மனசை உடஞ்சு போகுது, தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச காதலியும் போயிட்டான், உயிருக்கு உயிரா நேசிச்ச நண்பனும் இப்ப தனக்கு துரோகம் பண்றானே நினைச்சு போகும்போது தான் பிரீத்தி வந்துட்டு அந்த பக்கம் ஒளிச்சு வச்சிருப்பாரு. இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விவேக் கிட்ட நம்ம கிஷோரை வந்துட்டு அந்த பொண்ணை ஒப்படைக்கிறாரு. சோ பிரீத்தியும் நம்ம ஹீரோக்கும் இப்ப கல்யாணம், நம்ம கிஷோர் வந்துட்டு நல்லவரா மாறி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு ஹாப்பியா வந்துட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.